கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 10வது அதிகாரம் 7வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 10:7 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரும் வெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் லைட் போடுறேம்மா, சாரோனின் ரோஜாவே லிலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர், 10,000 சிறந்தோர், காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார், காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். அவர் நேசத்தால் சோகமானேன், என் மேல் பறந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே லிலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர், அவர் இடக்கையின் தலை கீழே வலக்கரத்தாலே தாங்குகிறார், அவர் இடக்கையின் தலை கீழே வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் நேசத்தால் சோகமானேன், என் மேல் பறந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே லிலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர். யான் பிரியமே ரூபவாதி, யான அழைத்திடம் ஏன் வசத்தா, யான் பிரியமே ரூபவாதி, யான அழைத்திடம் ஏன் வசத்தா. கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே லிலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர். என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். மணவாளியே வா என்பாரே, நானும் சென்றிடுவேன் அந்நேரமே. மணவாளியே வா என்பாரே, நானும் சென்றிடுவேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே லிலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர். நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்கோட்டையின் மன நாளிலே, நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்கோட்டையின் மன நாளிலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே, சுத்த பிரகாச ஆடையோடே நாம் பறந்திடுவோம் மேகத்திலே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய சுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம ஏசாயா 10வது அதிகாரம் 7வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். அவனோ அப்படி எண்ணுகிறதில்லை, அவன் இருதயம், ஃபர்ஸ்ட் நம்ம இருதயத்தை பார்க்க போகிறோம். அப்படிப்பட்டதை நினைப்பது இல்லை, டு திங்க். அநேக ஜாதிகளை அழிக்கவும் சங்கரிக்கவுமே தன் மனதிலே நினைவு கொண்டிருக்கிறார். சரி, இதுதான் அன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதல்ல ஹார்ட், இருதயம். இதுக்கு லேப், LEB, லேப். ஹார்ட், LE மேல ஒரு கோடு போட்டிருக்கேன், B, லேப், 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 LEB, லேப், ஹார்ட். இந்த ஹார்ட்ங்கிறதுக்கு 2 வகையா நம்ம அதை புரிந்து கொள்ளலாம். இருதயம், இது ஒரு ஆர்கன் அப்படி எடுத்துக்கலாம், அல்லது சிந்தைகள். இருதயத்தில் வருகிற சிந்தை தான் ஒரு மனிதனுடைய கெடுக்கும் அப்படின்னு சொல்லி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார். இந்த லேப் அல்லது
நினைவுகள்ல முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைம் எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகின்றதும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம். அந்த இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 வகையா மக்கள் யோசிப்பாங்க. நான் யாருக்காவது ஒரு உதவி செய்யணும், ஹெல்ப் பண்ணும், அதுக்காண்டி அவங்க தேடி தேடி போக மாட்டாங்க. ஒரு சூழ்நிலை வரும், அந்த ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு சூழ்நிலை. உங்களுக்கு அந்த அந்த உதவி செய்ய தகுதி இருக்கு, வசதிகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இது எனக்கு 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 நான் வைத்துக் கொள்ளாமல் ஒரு உதவி செய்யுங்க, இது ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன். ஆண்டவர் சொன்னா உங்களுக்கு 2 அங்கி தான், ஒரு அங்கியை கூட இருப்பார். ஆனா இது ஆப்போசிட். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்க்கிறாரோ அதற்கு ஆப்போசிட்டான இருதயம். 6வது வசனத்தை பாருங்க. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குவது கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்தின் விசனம். இது 2 இருதயத்தை நம்ம பார்க்கிறோம், 2மே லேப். முதல் நம்ம பார்க்கிறது மனுஷனுடைய இருதயம். மனுஷ இருதயம் மோசமா இருக்கிறதுனால ஆண்டுடைய இருதயம் விசனப்பட்டது, பெயின்ஃபுல். இப்போ ஒரு யுத்தம் நடந்துட்டு நமக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது, ஆனாலும் அது நம்முடைய இருதயத்துக்கு வேதனை உண்டாக்கும். அது பொல்லாதது. ரைட். இத யாத்ராகமம் 15வது அதிகாரம் 8வது வசனத்துல, இது நம்ம லாங்குவேஜ் கற்றுக்கொள்றதுனால நமக்கு ஒரு புதிய ஒரு வெளிப்பாட ஆவியார் நமக்கு கொடுப்பார். 15:8. இப்ப நதி இருக்கு, நதி இப்படி போயிட்டே இருக்கும். அது சென்டரை, இது நல்லா கேட்டீங்க, இது ஒரு பாயட், புகழ்ந்து பாடுவேன். அந்த பாடல்ல என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு வர்ணிப்பு, அழகாக வர்ணிக்கிறாங்க. எப்படி வர்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எட்டாவது வசனம். உமது நாசின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவிலாக நின்றது, ஆழமான ஜலம் நடு கடலிலே உறைந்து போனது. நடு கடலிலே அப்படின்னு தமிழ்ல இருக்குது. ஆனா எபிரேய மொழியில் எப்படி இருக்குன்னா, லேப், நடு கடல லேப், அதாவது கடலுக்கு ஒரு இருதயம் இருக்குது, அந்த இருதயத்துக்குள்ள அவங்களாம் உள்ள போயிட்டாங்க. இது அந்த லாங்குவேஜ் தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். யாத்ராகமம் 28வது அதிகாரம் 29வது வசனம். 28, 29. ஏபோத், அத ஆரோன் தன்னுடைய இருதயத்துல மார்பதகத்தை தன் இருதயத்தில் 29 இஸ்ரேல் புத்திர நாமங்களை தன் இருதயத்தில் மேல் இருக்கும் ஹார்ட் மேல தூக்கி வச்சு, அப்ப அவங்க எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவர்கள், வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஆண்டவரே அப்படின்னு சொல்றதுக்கு லேப். உபாகமும் 4வது அதிகாரம் 12வது வசனம். உபாகமம் 4:12. அக்னியின் நடுவில் இருந்து கர்த்தரோடு பேசுறோம். அக்னியின் நடுவில், உங்களுக்கு சொன்னேன் செங்கடல் நடு, ஹார்ட். இங்கேயும் அக்னியின் ஹார்ட்ன்றது ஆண்டவர் பேசுறார். லாங்குவேஜ் நடுவில் அப்படின்னு நம்ம தமிழ்ல இருக்கிறத எபிரேய மொழியில ஹார்ட், லேப் அப்படின்னு இருக்கு. சரி, மனதுங்கிறதுக்கு ஹார்ட். ஆதியாகமம் 17வது அதிகாரம். இப்ப அத ரொம்ப லாங்குவேஜ் எப்படி நம்ம மக்கள் நினைச்சிட்டாங்கன்னா, மைண்ட் வாய்ஸ் அப்படிங்கிறாங்க. அதே மைண்ட் வாய்ஸ் இன்னைக்கு நம்ம மக்கள் சொல்றத வாசிப்போமா? ஆதியாகமம் 17வது அதிகாரம் 17வது வசனத்துல, அப்பொழுது ஆபிரகாம்
முகங்கப்புற விழுந்து நகைத்து 100 வயது அவனுக்கு பிள்ளை பிறக்குமோ 99 வயதான சாரலுக்கு பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு மைண்ட் வாய்ஸ் இன்னைக்கு நம்ம சொல்றதுதான் அங்க எழுதியிருக்கு. ஹார்ட். சரி, இது முதல் குறிப்பு. ரெண்டாவது குறிப்பு டு திங்க், நினைவுகள். நினைவுகள் அவங்களுக்கு பைபிள் முதல் காமிச்சினேன். நினைவுகள் 10வது அதிகாரம் 7வது வசனம். அவனோ அப்படி எண்ணுகிறது இல்லை. நினைவுகள் தன் மனதிலே நினைவு கொள்கிறான். நினைவுங்கிறதுக்கு ஹசாப், 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 HA HASAB, HA மேல ஒரு கோடு போட்டிருக்கேன். சாப், எஸ் மேல ஒரு ஆரோ மேல போட்டிருக்கேன். சாப், ஹசாப், ஹசாப், நினைவுகள். டு திங்க், டு திங்க் வித் பர்பஸ், டு திங்க் வித் அ பர்பஸ். அப்படின்னா நீங்க ஒரு திட்டம் போடுறீங்க, அது நல்ல திட்டமா இருந்தாலும் சரி, மோசமான திட்டமா இருந்தாலும் சரி, ஒரு ஆளை நீங்க ஏமாத்தணும்னு சொல்லி ஒரு திட்டம் பண்ணிட்டீங்க, அதுவும் திட்டம் தான், அதுவும் திங்க். இதுல நல்ல ஒரு திட்டத்தை உள்ள ஒரு மனிதன் தான் அவங்களுக்கு காட்டப்படுது. எல்லாருக்கும் எல்லாம் கொடுப்பாரா? அதான் பார்க்க போறோம். ஆண்டவர் எல்லாருக்கும் எல்லாம் கொடுப்பாரா? யாத்ராகமம் 35:35. வினோதமான வேலைகளை யூகிக்கிறவர்களுக்கும் செய்கிறவர்களுக்கும் நேரிடும் சகலவித வேலையும் செய்யும்படிக்கு அவளுடைய இருதயத்தை ஞானத்தினாலே நிரப்பினான். அவன் யார்? பெசலேயர். இவனுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது என்ன கிஃப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா 30வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதா கோத்திரத்தில் ஊரின் மகனாகிய ஊரின் குமாரன் பெசலேயல் பேர் சொல்லி அழைத்து இவனுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்திருந்தார். அது யூகித்தாரு, ஒரு அழகா செய்வாரு. அது இவருடைய இருதயத்திலிருந்து வருகிறது. எஸ்தரை பார்ப்போமா? பக்கம் 6:3-1. எஸ்தர் 8வது அதிகாரம் 3வது வசனம். எஸ்தர் 8:3. பின்பு எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களிலே விழுந்து அழுது ஆகானாகிய ஆமோனின் தீவிரத்தையும் அவன் யூதருக்கு விரோதமாக யோசித்த யோசனைகள் ரெண்டுமே நினைவுகள். பெசலேலுக்கு எப்படி ஒரு காரியத்தை செய்யணுங்கிற ஒரு ஞானத்தை கொடுத்தாரு. ஆனா ஆமானுக்கு எப்படி யூதர்களை அழிக்கலாம் யோசனைகள். ரைட், இது அழிக்கிற ஒரு காரியம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 30. 16:30. அவன் மாறுபாடானே யோசிக்கும்படி தன் கண்களை மூடி தீமைகளை செய்யும்படி தன் முதலில் மாறுபாடு யோசிக்கிறதா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாறுபாடு. இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை திட்டம் பண்ணிக்கிறோம், அதை செய்யணும், அதை நடத்தணும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நான் எதை வச்சு சொல்லுவேன்? பைபிள் வச்சு தான் சொல்லுவேன். இங்க அநேகர் இங்க இருக்கிறீங்க. எத்தனை பேருக்கு இந்த வசனங்களை எழுதணும்னு உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு யோசனை இருக்கு, ஆனா செய்ய மாட்டேங்க. டிஸ்ட்ராய், அழிக்க. சப்மாட். Destroy. SAMAD. SAMAD. மேல ஒரு கோடு போட்டிருக்கேன். SAMAD. Destroy. இது ஆதியாகமம் 34:30 யோசேப்பு யாக்கோபு சொல்வாரு, நீங்கள் என் வாசனை கெடுத்து போட்டுட்டு. 2 பசங்க எல்லாத்தையும் வெட்டி போட்டாங்க. என் வாசனை டிஸ்ட்ராய். உபாகமும் 4
2வது அதிகாரம் 12வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஊர் மக்கள்லாம் நான் டிஸ்ட்ராய் பண்ணி உங்களை கொண்டு வந்தேங்கிறார். அந்த ஊரை துரத்தி அவர்களை அழித்து இந்த இடத்துல உங்களை நான் கொண்டு வந்தேங்கிறார். 4வது கடைசியாக கட் ஆஃப். இது ஒரு கிரேக்க வார்த்தை, காப்பீட்டோ. KOPTO, காப்பீட்டோ. இன்னொரு வார்த்தையும் செய்து எழுதிப்பாங்க, டைம்ல நமக்கு. அப்போ காப்பீட்டோ, APO முன்னாடி சேர்த்துங்க. அப்போ காப்பீட்டோ, KOPTO, காப்பீட்டோ, டிஸ்ட்ராய். மத்தேயு 21வது அதிகாரம் 8வது வசனத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பவனி வந்து கொண்டிருக்கிறார். அப்ப அவங்க மரக்கிளைகளை தாரித்து கட் ஆஃப், மேட், கட் ஆஃப் போடுறாங்க. அதே இது ஆண்டவர் ஒரு ஓமையா சொல்றாரு. மார்க் 9:43 காலை தரித்த பொழுது நீங்க உங்களுக்கு எது இடரா இருக்கோ அதை வெட்டி போட்டுக்கோங்க. ஆனா அப்போ கேபிட்டோங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை மட்டும் உங்களுக்கு காமிச்சு முடிக்கும். யோவான் 18வது அதிகாரம் 10வது வசனத்துல சிமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டை தூரி பிரதான ஆசாரிய வேலைக்காரனை காதர வெட்டி. ஸ்பெசிபிக்கா ஒண்ணு சொல்லும் போது அது காதர. அப்போ உடம்புல இருக்கிற ஒரு பார்ட். அப்போ ஃப்ரம் எங்க இருந்து? மரத்தின் கிளைன்னா மரத்தின் கிளை ஜெனரலான ஒரு காரியம். அது அப்போ டோ அப்போ. ஆனா சார் கபாட்டோ, KOPTO. ஆனா உடம்புல காதுங்கிற ஒரு ஸ்பெசிபிக்கா வெட்டுற. அப்ப அதுக்கு பேர் அப்போ கபேட்டோ. 18. சரி, லாங்குவேஜ் பார்த்தாச்சு. இனி நம்ம வார்த்தைக்குள்ளே போகிறோம். பத்தாவது அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா. அவனோ. இந்த அவனோங்கிறது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். இந்த 2 நம்ம டிவைட் பண்ணி புரிஞ்சுக்கணும். 1 ஆண்டவர் பார்க்கிறார். அந்த அவனை 5வது வசனத்துல அசரியன் அவன். 2வது நான் ஆண்டவர். 2 கூட்டமா தான் இதை பிரிச்சு பார்க்கணும். நான்கிறது ஆண்டவர். அவர் என்ன செய்ய போறான்னு அவர் சொல்லுவார். அதுல அவன் என்ன செய்யறான்னு சொல்லுவார். அவன் கையில தண்டாயுதம் வச்சிருக்கான், கோபத்தின் தண்டாயுதம். அவனுக்கு நான் யாரை அனுப்புவேன் அப்படின்னா அவபக்தியான ஜனத்தை நான் அவன்கிட்ட அனுப்புவேன். அவனுக்கு நான் கட்டளை கொடுப்பேன், அரவாசம். இந்த கட்டளையின்படி அவன் என்ன செய்வான், சட்டத்தை எப்படி மிதிக்கிறாங்க அந்த மாதிரி அவன் மதிச்சு போட்டுருவாங்கிறார். அவனுடைய நினைவுகள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி நினைப்பதில்லை. அநேக ஜாதிகளை அழிக்கவும் சங்கரிக்கும். அநேக ஜாதிகளை அழிக்கிறதுனா என்ன பாப்போமா? ஏசாயா 36வது அதிகாரம் 1 வசனம். ஒரு பெரிய லிஸ்டே பார்க்கிறோம். அநேக ஜாதிகளை அவன் எப்படி அழித்தான் அப்படின்னு. ஏசாயா 36வது அதிகாரம் 36:1. இதே எசேக்கியா ராஜா அசீரியா ராஜாவை சனகரி யூதாவிலிருந்து அரணான பட்டணங்களுக்கு விரோதமாக வந்து அவளை பிடித்துக் கொண்டுகிட்டு அவன் என்ன சொல்றாங்கிறது அவனுடைய வார்த்தையில பார்க்கணும். எங்க வந்துட்டான்னா லோக்கல். 2வது வசனத்தை பாருங்க. எருசலேமுக்கு வந்தாச்சு. எருசலேமுக்கு வந்துட்டு அவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய பெருமையை சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப இருதயத்திலிருந்து வருகிறது பெருமை. அந்த பெருமை ஆண்டவருக்கு அது விரோதமா இருக்குது. அந்த பெருமையில அவனுடைய நோக்கம் என்னன்னா ஒன்றே ஒன்று. 5வது வசனம். அசீரியா ராஜாவின் கையிலிருந்து ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் நம்ப பண்ணுவான்.
ஆனா நம்பாதீங்க. ஒரு சின்ன ஒரு பூமியை நான் உங்களுக்கு சொல்றேன், கதையா இருக்கலாம். ஒரு மனிதர் 2 கால் கிடையாது, 2 கால் இல்லை, 2 குச்சியை ஊனி நடந்து வந்துட்டு இருக்கான். அவனுடைய ரோட்ல போட்டு அவனை அடிச்சு 2 குச்சியும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ராஜாட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வரும். ராஜா சொல்றாரு, அவனை கொண்டு வா, அவன் தலையை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ராஜா, அது நீங்க தான் ராஜா, இது நானா என்ன சொல்றேன், நீங்க கடவுள் இல்லைன்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளவு தவறு தெரியுமாங்க. உலகத்துல மக்கள் எல்லாம் நம்பிக்கை அப்படின்னு ஒரு காலை வச்சிருக்காங்க. நான் என்னுடைய கடவுள்கிட்ட போய் சேர்ந்துருவேன் ஒரு விசுவாசங்கிற ஒரு கால் இருக்கு. 2 வச்சுதான் அவங்க நடந்த நம்பிக்கை. என் நம்பிக்கை நான் ஒன்று வச்சிருக்கேன். இந்த நம்பிக்கை விசுவாசமா மாறி என் கடவுளத்தெல்லாம் போய் சேருவேன். அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க 2 குச்சியும் பிடிங்கிட்டேன்னு சொல்லி ராஜா மனம் திரும்பினான்னு ஒரு கதையை நான் வச்சேன். அது இவன் சொல்றான், நம்ப பண்ணுவான், ஆனா நீங்க நம்பாதீங்க. அதனாலதான் இந்த நம்பிக்கை நம்ப பண்ணுவான் அப்படிங்கிறது இது ஆண்டவருடைய இருதயத்து மேல இருக்குது. அதனால ஆண்டவருடைய ஒரு நினைவு இருக்கு. நீ இப்படி செய்யா, நான் ஒரு நினைவு வச்சிருக்கேன். அது என்ன நினைவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆயுதத்தை ஆண்டவர் உண்டு பண்ணிக்கிறார். அசரீனை தாங்க ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணார், கண்டாயுதம். இந்த ஆயுதத்துக்கு பேர் 37வது அதிகாரம் 38வது வசனத்துல, அவன் குமாரனாகிய ஆத்ராம் சாரை அவன் பட்டயத்தால் வெற்றி போட்டு. இது ஆண்டருடைய பட்டயம். அவனுக்கு ஒரு நினைவு இருக்கு, ஆண்டருக்கு ஒரு நினைவு. நமக்கு கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கும். அநேக சூழ்நிலைகள் நமக்கு அந்த நம்பிக்கையை நம்ம விட்டு நவுட்டும், நம்ம அசைவே கூடாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஆண்டருடைய நினைவுகள். எனக்கு ரொம்ப 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 பிடித்த ஒரு வசனம் ஏசாயா 55வது அதிகாரத்தில் இருக்கு, 8வது வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நினைவுகள் உங்கள். நம்ம தயவு செய்து ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடாது. ஆண்டவர் இது அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க. அவர் வேற பிளான் வச்சிருப்பாரு. அந்த பிளான் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா அவர் அந்த பிளான்ல தான் போவார். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், பல முறை சொன்ன உதாரணம் தான். இங்க லீலாமா இருக்கிறாங்க. எனக்கு 2வது ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. லீலாமா ஒரு பெருமூச்சோடு, இந்த தலைமையும் சிசி டாக்டருக்கு பொம்பளை பிள்ளை தான் பிறந்திருக்கு, பையன் பார்த்தால் எவ்வளவு நல்லா இருக்குங்கிற ஒரு சோக பாட்டோட வந்தாங்க. இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்க அத்தனை ஆசீர்வாதம் என் மகள் டீனா திவ்யா மூலமாக கிடைச்சிச்சு. எனக்கு ஒரு பையன் பிறந்தான்னா லீலாமா பையனால எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவை இல்லை, அதுக்காண்டி பையன் பிறக்கக்கூடாது, பையன் எல்லாம் மோசமா நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஆண்டவர் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்காரா, அது மிக மிக சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ளணும். செல்வி டீச்சர் தன்னுடைய பேத்தியை கூட்டு வந்தார். எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். என் மகள் டீனா திவ்யாவுக்கு நல்லா ஆசீர்வாதம் கொடுத்தீங்களா, அதை இந்த பிள்ளை கொடுங்க. பசங்களுக்கு நான் சொல்லி ஜெபிக்க முடியாது. அப்ப இதுதான் என்னுடைய நினைவுகள் முடியும். 5வது வசனத்தில் பாருங்க, சரி 11 வருஷம். நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியத்தை வாய்க்கு செய். நான் ஆண்டவர் எவ்வளவு ஹாப்பியா சொல்றாரு. யார் யாரெல்லாம் என்னுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவர்களுக்கு அது நடக்கும். இது ஒரு நடந்த காரியத்தை ஒன்றை பார்த்து நம்ம இந்த செய்தியை முடிக்க போகிறோம். ஆதியாகமம் 50:20. இப்ப யோசேப்பு தன்னுடைய சகோதரரை பார்த்துட்டு குற்றப்படுத்தாம ரொம்ப அழகா டீல் பண்றாரு. இவங்க, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். சிந்தையில இருந்துச்சு, அது ஃபேக்ட் கிடையாது, அது உண்மை கிடையாது. குடியில தூக்கி போட்டாங்க, அப்பாட்ட போய் சொன்னாங்க, துஷ்ட மிருகம் வந்து யோசேப்பை கொண்டு பிடிச்சுட்டாங்க, வித்துட்டாங்க, எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு, ஆனா குற்றம் நினைத்தீர்கள். ஆனால் இப்பொழுதோ தேவனோ இப்பொழுது நடந்து வெகு ஜனங்களை உயிரிழக்க முடியும், அதை நன்மையாக முடிய பண்ணினார். முடிய பண்றது அவர் வேலை, நன்மையா முடிக்கிறது அவர் வேலை. ஆனா இருதயத்தை சென்றது என்னுடைய வழிகள் உங்களுடைய, என்னுடைய நினைவுகள் உங்க நினைவுகள் அல்ல அப்படின்ட்டார். 40வது அதிகாரம் 31வது வசனத்துல ஒரு காரியத்தை பார்த்து அதை முடிக்க போயிடும். ஆதியாகமம்
40, 31. நாற்பத்தி மூன்று, 33. இவங்களுக்கு யோசிப்பு தான் சகோதரர் தெரியாது. இந்த சாப்பாடுக்கு உட்கார வைக்கும் போது நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அந்த ஆர்டரில் உட்கார வைக்கிறார். எங்கள் குடும்பம் எடுத்தா எங்கள் அண்ணன் ரஜுரன் லைசன்ற முதல் உட்கார வச்சிருப்பார். ரெண்டாவது நான் எங்கேயாவது வேடிக்கை அந்த ஆர்டர் போட்டுறா நம்பர் 2ன்னு சொல்லிட மாட்டாரு. நீ 2வது உட்கார். தம்பி விமல் டாக்டரை கூட்டு வந்து நீ 3வது உட்கார். வனிதாவை கூட்டு வந்து நீ இங்கே உட்காரு 4வது. ஆஷினி 5வது உட்காரு அப்படின்னு இந்த ஆர்டரில் உட்கார வச்சா எங்களுக்கு தலை சுத்திருக்கு. நாங்கள் அண்ணன் தம்பி கரெக்ட் ஆர்டரில் உட்கார வைக்கிறேன்னு சொல்லி முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரை அவன் வயதின்படியே அவர்களை உட்கார வைத்தார். அதற்கு அவர்கள் ஒருவரை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ஏன் ஆச்சரியப்பட்டார்கள்னா இது ஞானம். சரி, ஜெபிச்சு முடிப்போமா? மகா இறக்கமும் கருபமில்ல பிதாவே உண்மை துதிக்கிறேன் ஐயா. நன்றி நன்றி நன்றி. இருதயத்தின் நினைவுகள் அது பொல்லாதவாக இருக்க முடியும். ஆனால் உம்முடைய நினைவுகள் என்ன என்று நாங்கள் தியானித்தோம் ஐயா. இப்படி ஒரு ஞானமுள்ள ஆண்டவரை நாங்கள் தொடுத்துக் கொள்றதுக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.